கொன்னிச்சிவா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்ஸ் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அனிமி நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ அதுவும் நான் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் லாஸ்ட் ஒரு போல் போட்டிருந்தேன், வீக்லி ஒன்ஸ் ஒரு அப்டேட் வீடியோ போடுவா இல்லை மந்த்லி ஒன்ஸ் போடுவான்னு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் போட சொல்லியிருந்தீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம மொக்க கமெண்ட்ரி எப்படி நான் சூப்பர் ஹீரோ நியூஸ் போடுறாரோ அதே மாதிரி நம்ம அனிமி நியூஸ் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ பேச வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் டைம் வித் டீமன் ஸ்லேயர். டீமன் ஸ்லேயருக்கான மூவி ஒன்று வரப்போகுது. எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கு இன்ஃபினிட்டி கேஸ்டில் இருக்கக்கூடிய மூவி. இது பார்த்தீங்கன்னா ஜூலை 18 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அது பார்த்தீங்கன்னா ஜப்பானில். வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகுன்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் 12 வந்து ரிலீஸ் ஆகணும் வந்து ஒஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டாக கூட ஒரு ட்ரெய்லர் கூட விட்டுருந்தாங்க. ஸோ பார்க்காதவே பாருங்கள். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியுடைய ரன் டைமை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரன் டைம் ஒன்று கேட்டிங்கன்னா 2 hours 35 minutes. ஸோ யாரெல்லாம் இந்த மூவியை தேட்டரில் பார்க்க வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் சொல்லிட்டு பாருங்கள். ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஜூலை 18 ரிலீஸ் ஆகுது. உங்களை முடிஞ்சா ஜப்பானுக்கு போய் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் தரப்புலேருந்து மிகப்பெரிய அப்டேட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சோலோ லெவலிங்கான லைவ் ஆக்ஷனை பண்ணுறது நம்மளுடைய நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒன் பீஸுக்கான லைவ் ஆக்ஷன் பண்ணி நல்லாவே பண்ணி ஒரு கல்லாக கட்டிருந்தாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் கை வச்சிருக்காங்க. ஸோ இது மட்டும் தான் அப்டேட்னு கேட்டிங்கன்னா இல்லை, யார் வந்து சங்ஜினுவை வந்து ப்ளே பண்ண போகிறாங்கன்னு அந்த ஆக்டரோடைய நேமை வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஆக்டரோட நேம் அவரோட ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா நடிக்கூடிய ஒரு ஆக்டர். ஸோ இவரை பற்றி எனக்கு தெரியல, ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா சங்ஜினுக்கு செட் ஆகுவார்னு தோணுது. பட் காத்திருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பிளக்லோர் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, பிளக்லோருடைய சீக்குவல் வந்து இப்போ ப்ரொடக்ஷனில் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து கிரன்ச்ரோல் அவங்களோட எல்லா சைட்லேயும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2026 இது ரிலீஸ் ஆகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த 2026 மென்ஷன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்களா, அதை தூக்கிட்டு ப்ரொடக்ஷனில் மட்டும் இருக்குன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் வருமா, அதுக்கு அடுத்த வருஷம் வருமானு அவங்க வந்து இனிமேல் தான் சொல்லுவாங்க. பட் சொல்லியிருந்தாங்க, பட் ஏன் மாற்றினாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வந்து காமெண்ட்ல சொல்லிட்டு போகிறேங்க. டோக்கியோ கோல் ஃபேன்ஸ் யாராச்சும் இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு அப்டேட் வந்து விட்டுருந்தாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, டோக்கியோ கோலுக்கான ஒரு படம் வரப்போகுது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலை 21. அது என்ன ப்ரோ, ஏதாவது சீக்குவல் மூவியானு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. சீசன் 1 பார்த்துருப்பீங்க. அந்த சீசனில் வந்த எபிசோட் 1, 5, 8 and 10, 11, 12 இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு படமாக வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜப்பானில் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகுது. யாராச்சும் ஜப்பானில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஜப்பான் தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்த்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துச்சு. அது என்ன கேட்டிங்கன்னா, சோலோ லெவலிங்கே ஒரு ஆனிமே பீட் பண்ணிடுச்சு. என்ன பொருள் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்தோட மந்த்லேயே ஹையஸ்ட் ரேட்டட் எபிசோடாக பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் அண்ட் ஒன் பீஸ் இருந்துச்சு. அதோட ரேட்டிங் என்ன கேட்டிங்கன்னா 9.7. ஸோ இந்த ரெண்டு ஆனிமியோட ரேட்டிங்கை டக்குபிஸ் ஒரிஜினல் ஆனிமே முந்திடுச்சு. அதோட ரேட்டிங் என்னென்னு கேட்டிங்கன்னா 9.8. இந்த ஆனிமியோட எபிசோட் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் வந்து ஹையஸ்ட் ரேட்டட் எபிசோடாக இப்போ மாறி இருக்குது. சோலோ லெவலிங் அண்ட் ஒன் பீஸை வந்து முந்தி அடிச்சுட்டு இப்போ இந்த ஆனிமே இருக்குது. ஸோ யாராச்சும் இந்த ஆனிமே பார்க்கலாம் போய் பாருங்கள். இதை பற்றி நான் ஒரு வீடியோவில் தனியாக பேசியிருக்கேன். ஸோ தரமான அனிமி. பட் என்ன ப்ராப்ளம்னா கொஞ்சம் மனசை உடைச்சிரும். ஸோ அதான் பிரச்சனை. ஆனால் நல்ல அனிமே போய் பாருங்கள். எங்கே பார்த்தாலும் ஆனிமின்னு சொல்கிற மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் தரப்பில் இருந்து ஒரு நியூஸ் கிடச்சிருந்துச்சு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களே 50% மேற்பட்டவங்க பார்த்தீங்கன்னா ஆனிமி பார்க்குறான்னு வந்து ஒஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. ஐ மீன் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லேயே அதிகமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆனிமே மாதிரி இருக்குது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் தரப்பில் மட்டும் இல்லாமல் இந்த ஆனிமே ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 yearsக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ பார்க்குறவங்க எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 3 மடங்கு வந்து அதிகரிச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஆனிமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வளர்ந்துருக்கு. ஸோ அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதை பார்க்கலாம். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஆடியன்ஸ் மத்தியிலே ஆனிமே ஃபேமஸ் ஆகிருக்கு. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷிப்புடன் தமிழ் டப்பிங் தான், வேறு எதுவும் இல்லை. இதெல்லாம் கேட்கும்போதும் பார்க்கும்போதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனிமே பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப வளர்ந்துருக்கு. ஸோ ஐ எம் ஹாப்பி அபவுட் தட். அடுத்து பார்த்தீங்கன்னா கைஜு நம்பர் 8 இருந்து ஒரு 2 அப்டேட் கிடச்சிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா சோகமான செய்தி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சந்தோஷமான செய்தி. சோகமான செய்தின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கைஜு நம்பரோட மாங்கா ஜூலை 21 முடியுது. சந்தோஷமான நியூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, கைஜு நம்பர் சீசன் 2 பார்த்தீங்கன்னா ஜூலை 19 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ரொம்ப ஹைப்பாக வெயிட் பண்ணக்கூடிய ஆனிமே தான் இந்த கைஜு நம்பர் சீசன் 2. ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் போய் பார்த்துடலாம். ஸோ எப்படி கைஜு நம்பர் சீசன் 2 நான் வெயிட்டிங்கோ அதை மாதிரி இன்னொரு ஆனிமிக்கு ரொம்ப வெயிட் பண்ணேன். அதோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா காஜியா கோட்டா. லாஸ்ட் வீக் தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த ஆனிமோட 2 எபிசோட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அனிமை பற்றி இன்னொரு முக்கியமான மேட்டர்னு கேட்டிங்கன்னா, இந்த அனிமே தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் 2 எபிசோட் வந்திருந்தால் அந்த 2 எபிசோடும் தமிழ்லேயே இருக்கும். ஸோ நான் தமிழ் டப்பிங்கில் தான் பார்த்தேன். ஸோ பார்த்து தமிழ் டப்பிங்கும் சரி அனிமையும் சரி வேறு மாதிரி இருக்குது. ஸோ மறக்காமல் போய்ட்டு பார்த்துக்கோங்க. கிரன்ச்ரோலில் அவைலபிளாக இருக்குது. ஒரு தரமான ஒரு நியூ ஜென் அனிமே நான் இந்த
காய்ஜியோ கூட சொல்லுவேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரூஸ்டர் ஃபைட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமேக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த அனிமேட் ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அனிமேட் ஹீரோ ஒரு ஹியூமன் கிடையாது, ஒரு சேவல். அதாவது கோழிகளுக்கும் டீமன்ஸ் நடக்கக்கூடிய ஃபைட்டு தான் இந்த அனிமே. கேட்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ இந்த அனிமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வரப்போகுது. ஸோ நான் இந்த ட்ரெய்லர் பார்த்தேன். ஒரு ஓகேவான அனிமேஷனாக இருந்துச்சு. பட் இந்த அனிமையோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால நெக்ஸ்ட் இயர் நான் பார்க்கக்கூடிய ஒரு அனிமையில் இது மிக முக்கியமான அனிமையாக கண்டிப்பாக இருக்கும். இப்படி ஒரு பேர் தெரியாத அனிமைகள் அப்டேட் வருது. ஜுஜுட்சு கைசனுக்கு இல்லையா ஒரு அப்டேட்னு கேட்டிங்கன்னா, ஒரு அப்டேட் இருக்குது. அது என்ன கேட்டிங்கன்னா, ஜுஜுட்சு கைசன் வந்து ப்ரொடக்ஷனில் இருக்குன்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். அண்ட் இன்னொன்று வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நம்ம எதிர்பார்க்குறத விட பல மடங்கு நல்லா இருக்குமா இந்த ஜுஜுட்சு கைசன் சீசன் 3. அண்ட் இதோட ஃபைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல், ஐ மீன் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டெல்லாம். நான் மட்டும் இல்லாமல் நிறைய அனிமே ஃபேன்ஸ் ஜேஜி கூட சீசன் 3க்கு தான் வெயிட்டிங். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக இந்த அனிமே நிறைய எபிசோட் இந்த கிரன்ச்சிரோல் சர்வர் வந்து பிரேக் பண்ணும். அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா கல்லிங் கேம் ஆக்கு வேறு. ஸோ யூட்டாவோட இப்போ அனிமே சீசனில் வந்துட்டார். ஸோ தரமான சம்பவங்களை இனிமேல் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்படி ஓவராக ஹைப் ஏற்றுறானுங்க. பட் நல்லா இல்லைன்னா மாப்பா ஸ்டூடியோக்கு முன்னாடி போய்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். ஓகே, ஜுஜுட்சு கைசனை போல தான் விஸ்டோரி அவேண்டன்ஸ் வார்டுக்கான சீசன் 2 நெக்ஸ்ட் இயர் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த அனிமே ரொம்ப பிடிச்ச அனிமே. என்னோடய வீடியோஸ் ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் நிறைய இடத்துல இந்த அனிமே பற்றி பேசியிருக்கேன். இது ஒரு தமிழ் டப்பிங் கூட அவைலபிளாக இருக்குது சீசன் 1க்கு. ஸோ சீசன் 2க்கு நான் மரண வெயிட்டிங். ஸோ யாரெல்லாம் வெயிட்டிங்னு கமெண்ட் சொல்லிட்டு போயிருங்க. உங்களில் யாருக்காச்சும் ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் பிரதர்ஹுட் அனிமே பிடிக்கும்னா இந்த அனிமையோடைய ஆத்தரோடைய நெக்ஸ்ட் அனிமே வரப்போகுது. இதை பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ ஓன்ஸ் தான் வந்து அனிமேட் பண்ணுறாங்க. அந்த அனிமையோட நேம் என்ன கேட்டிங்கன்னா டீமன்ஸ் ஆஃப் த ஷேடோ ராம்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமே தான். நான் இதோட மாங்கால ரீட் பண்ணது கிடையாது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக தான் நான் இந்த அனிமே பார்க்க போகிறேன். ஸோ வந்ததும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீடியோவில் பேசலாம். அப்படியே கேமிங் பக்கம் வந்தோன்னா மை ஹீரோ அகாடமியாவுக்கு ஒரு கேம் வரப்போகுது. அதோட நேம் என்னவென்றால் மை ஹீரோ அகாடமியா ஆர்ட்ஸ் ஜஸ்டிஸ். ஸோ இப்போதைக்கு நேமை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் அந்த குட்டி குட்டி டீசர் கட்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ பழைய டைலாக் தான் காத்திருப்போம். போக்கிமோன் ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான செய்தி. அது என்னவென்று கேட்டால், போக்கிமோன்ஸில் வந்து நிறைய கேரக்டர் வாய்ஸ் கொடுத்த ஜேம்ஸ் கார்ட்டர் காத்ஹர்ட்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இப்போ வந்து உயிரிழந்திருக்காரு. ஸோ அவருக்கு ரெஸ்ட் இன் பீஸை சொல்லிக்கொண்டு இந்த அப்டேட் வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நடந்த முக்கியமான நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ். ஸோ ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட் சொல்லிட்டு போகிறீங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? தப்பாக சொல்லியிருந்தாலும் சொல்ல மறந்தாலும் ஐ எம் சாரி அபவுட் தட். என் ஓரா பேச வீடியோ முடிச்சுக்கலாம். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்து அனைத்து நல்லவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் டயர் கைஸ் வரட்டா.